நடிகை ராதிகா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராதிகா. வணக்கம், சொல்லுங்க. நடிகர் சங்கத்திலிருந்து சரத்குமார் மற்றும் மாதவி இருவரும் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அறிவிப்பு வழியா இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்துச்சேன். எனக்கு ஆக்சுவலா என்ன இன்னைக்கு பொதுக்குழு எங்க முடிவு எடுத்திருக்காங்க? சாரி, ஹலோ. அதாவது நடிகர் சங்கத்திலிருந்து சரத்குமார் மற்றும் ராதாரவி இருவரும் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதான் இது நீங்க எப்படி இல்ல, அதான் எங்க முடிவு எடுத்திருக்காங்க, எதுல முடிவு? இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல முடிவு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பொதுக்குழுவே நடக்கலையே, அது எப்படி நடக்கும்? அது நடிகர் விஷால் தான் அறிவிச்சிருக்கிறார் இந்த பொதுக்குழு கூட்டத்துல இந்த அறிவிப்பை. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டமே கிடையாது. ஏன்னா அவங்க லைலா காலேஜ்ல நடக்க வேண்டியது, அவங்களுக்கு அங்க நடக்க முடியாம they have to change the வெனுவை மாத்திருக்காங்க. வெனுவை மாத்த போகும்போது 21 days எந்த ஏஜிஎம்லயும், அதாவது சட்டம் தெரிஞ்ச கம்பெனில ஆக்ட் தெரிஞ்ச யாரா இருந்தாலும் இது அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி பொதுக்குழு இது செல்லாத பொதுக்குழு நம்பர் 1, அதுதான் மேட்டர். ஸோ நான் அது பொதுக்குழுன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். அதாவது ராதிகா மேம், அதாவது பல நடிகர்கள் பெரும்பான்மை நடிகர்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன பொதுக்குழு கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாதுங்க. நீங்க சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க ரிப்போர்ட்டர் தானே, நீங்களே இப்ப பாருங்க. பொதுக்குழு how many days notice நீங்க கொடுக்கணும் ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கு? நீங்க அது நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இது பொதுக்குழு கூட்டம் தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே. இல்லங்க, அது செல்லாதுங்க. நீங்க அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பட் அது நெக்ஸ்ட். பட் இருந்தாலும் அதுல சிக்கல்னு சொல்றீங்க இல்லையா, அதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, அதை பத்தி நான் சொல்றதுக்கு நான் சட்ட நிபுணர் கிடையாது. பட் ஒரு 21 days நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்க திடீர்னு காலையில நாளைக்கு இங்க பொதுக்குழுன்னு சொன்னா அது சட்டப்படி செல்லாதுங்கிறது மட்டும் நான் சொல்றேன். அடுத்ததா இப்ப இது தொடர்பாக, இந்த அறிவிப்பு தொடர்பா உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஏற்கனவே இது கோர்ட்ல இருக்குது மேட்டர். அப்புறம் ஒண்ணு நீங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்குறீங்கன்னா என்ன காரணம்னு சொல்லலையே. இது வரைக்குமே அவங்க சொன்ன எந்த காரணமும் நிரூபிக்கல. அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஒருவேளை விஷால ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருந்து தூக்குறதுனால திசை திருப்பத்துக்காக அவர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ராதாரவி அவர்கள் இந்த தற்காலிகமாக நீக்கப்பட்டதுக்கு அவர் ஸ்டே வாங்கியிருக்காரு. இது உங்களுக்கு சும்மா பேசுறதுக்கு இது நல்லா இருக்கும். சட்ட ரீதியா பாக்குறதுக்கு தற்காலிகமா அவர் ஸ்டே வாங்கியிருக்காரு. அந்த ஸ்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதுக்கு பதில் சொல்லல. என்ன ரீசன் சொல்லல. ரீசன் தெரியாம இது சட்ட ரீதியா இது சந்திக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொன்னோம்ல, இதுக்காக தான் நாங்க தூக்கணும் இதுன்னு. முதல்ல உங்க மேலேயே அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. உங்களை ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து தூக்கிட்டாங்க. ஒருவேளை அதனால திசை திருப்பத்திற்காக இவங்க இது செய்யறாங்கிறது என்னுடைய கருத்து. உங்க தரப்புல சட்ட ரீதியாக எதுவும் நீங்க அணுகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றீங்களா? பேச்சுவார்த்தை ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாளுவீங்களா? தெரியாதுங்க. பேச தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. பேச தெரிஞ்சா இவ்வளவு வருஷம் எந்த நடிகர் சங்கத்திலையும் நடக்காத தகராறும் பிரச்சனையும் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரி ஆஃப் நடிகர் சங்கத்துல இவ்வளவு அடிதடி தகராறுன்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னைக்குதான் நான் இப்ப நான் ஊர்ல இருந்து வந்தனால இப்ப நான் நியூஸ்ல பார்த்தனால நான் சொல்றேன். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இப்பதான் நான் நியூஸ்ல பார்த்தோம். ஏன்னா நாங்க யாருமே போல, ஊர்ல இல்லாத காரணத்தால. சரத் சாரும் ஊர்ல இல்லை. ஸோ இதுல வெறும் திசை திருப்பத்துக்காக இப்படி பண்றாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய தரப்புல இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இல்ல, இது கோர்ட்ல பண்ணிக்கலாம். இது செல்லுபடியே ஆகாது. இந்த பொதுக்குழுக்கு ஃபர்ஸ்ட் செல்லுபடியே ஆகாது. அது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. எனக்கும் தெரியும் இதோட நுணுக்கங்கள். 21 days நோட்டீஸ் கொடுக்கணுங்க. அந்த நோட்டீஸே இல்லையே.